ஆனா இப்ப நடிகர் கமலஹாசனுக்காக சிறந்த பாராளுமன்றவாதின்னு பேர் எடுத்த வைகோக்கு சீட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க. அதற்கான அதிருப்தி நீங்க தொடர்ச்சியா பதிவு பண்றீங்க. ஆனா அதே நேரத்துல கூட்டணி விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இது முரண்பாடா தெரியலையா? அதாவது வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது 2 சீட்டு கொடுத்தா கூட நீங்க அவரை திரும்ப நிப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தர் கேட்டாருங்க. அவர் வந்து அவர் யாருக்கு அந்த கேள்வி கேட்டாரோ நயினார் அண்ணன் கேட்டாரோ சொன்னாங்க. நான் வந்து அப்படி சொல்லும் போது பதவிகளுக்குள்ள அப்பாற்பட்ட இதெல்லாம் இயக்கம் அதிமுக நாங்க போன தடவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா வந்து நாங்க எதிர்பார்த்து கொடுத்து எங்களுக்கு வருத்தம் மனசங்கடம் இருந்தது. இருந்தாலுமே நாங்க இந்த கூட்டணி தொடர் தெளிவான போன பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன்னு சொன்னேன். நான் வந்து இன்னைக்கு வந்து அதோட வெளிப்பாடு தான். அதை நீங்க தொடர்ந்து சொல்றது எப்படி சொல்லலாம்? நீங்க இல்ல மதிமுக தன்மானம் உள்ள இயக்கம் கடைசி நேரத்துல கூட்டணியை விட்டு வெளியே வந்த வரலாறு திருச்சியிலேயே நடந்திருக்குது. வாய்ப்பு தான் இருக்குமான்னு தான் கேட்கணும். இல்ல அது வந்து என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு உண்டான இன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலை இல்லை. அதுக்குண்டான சூழ்நிலை இல்லை. ஒரே ஒரு இது என்னன்னா எங்க இயக்க தோழர்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்க இயக்க தோழர்கள் மாத்திரம் கிடையாது. உங்களை மாதிரி பத்திரிகை நிருபர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலை கடந்து நீங்க பல்வேறு அரசியல் தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றதுன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இந்த இடம் கொடுத்துருக்கலாம்னு சொன்னாங்க. அந்த வருத்தம் எங்க எல்லாருக்கும் இருந்தது. எங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டருக்கு எல்லாம் இருந்தது. அதை நான் சொல்லும் போது அதை கடந்து சொல்லுவோம் தான் சொன்னாங்க. கடந்து சொல்லுவோம் கூட்டில் நாங்க நிலையா இருக்கு. நாங்க இதோட இருக்கிறோம். நீங்க அந்த கடந்த காலங்கள் பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வராங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். திமுக கூட்டணியில வந்து புகைச்சல் இருக்கிறதா நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே வந்து பல்வேறு கட்சிகள் சில கட்சிகள் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு சொல்றாரு. அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடிய கட்சிகள்ல மதிமுக கிடையாது. நாங்க இதுவரைக்கும் எங்களுடைய தலைவர் வைகோவும் சரி வேற எந்த முக்கிய நிர்வாகிகளும் இது பற்றிய சிந்தனை கூட கிடையாது. நீங்க பேச்சுவார்த்தை அதை பத்தி சிந்தனை கூட கிடையாதுன்னு சொல்றேன். இப்ப வந்து மதிமுக வந்து முழுமையான ஒரு அரசியல்வாதியை மாறலங்க. மனசு வந்து சொல்றாங்க. அதுக்குள்ள நீங்க பேச்சுவார்த்தை சொல்றீங்க. அதுக்குள்ள சிந்தனை கூட கிடையாதுன்னு சொல்றேன். ஒண்ணுதான் எனக்கு அப்படிங்க. முருகபத்திரன் மாநாடு நடக்குது, அதுல கலந்துக்குவீங்களா? அதாவது வந்து பதில் அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான். நீங்க முருகனை நான் பாக்கணும்னா என் மனசுக்குள்ள இருக்கிறார். கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நான் கோயிலுக்கு போனேன்னா பழனியில போய் பார்க்கலாம், திருப்பரங்குன்றத்துல போய் பார்க்கலாம், அறுவடை வீடுகள் இருந்தா ஒரு இதுல போய் நான் போய் பார்க்கலாம். நான் செயற்கையா ஒரு ஷெட்டை போட்டு செஞ்சு வைக்கிற போனதுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது எனக்கு. அந்த மாநாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசியல் வேறு, வழிபாடு வேறு, மதம் வேறு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் பிரிச்சுதான் மக்கள் பாக்குறாங்க. அரசியல்ல வந்து மதத்தை கலக்கிறது எந்த ஒரு தமிழ்நாட்டு யாரும் விரும்ப மாட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நீங்க எங்க தலைவர் இந்த கருத்தை கிட்டத்தட்ட 60 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறார். கோயில்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆறுகால பூஜைகள் நடக்கட்டும், ஆலயங்களில் ஜெபக்கூட்டங்கள் நடக்கட்டும், மசூதியில் தொழில்கள் நடக்கட்டும், பகுத்தறிவு பிரச்சாரமும் யாரையும் மனசை புண்படாத மாதிரி அதுவும் நடக்கட்டும் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு இந்த சிந்தனையை வந்து தமிழ்நாடு இருக்கிற பட்டி தொட்டி எல்லாமே சொல்லியிருக்கிறார். என்னுடைய ஆசை மாத்திரம் கிடையாது. தமிழ்நாட்டுல அரசியல்ல பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரே ஒரு விருப்பம், பல இடங்கள் நான் சொல்றேன். நான் அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கைகள் அவங்க என்னென்ன வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க, அந்த வாக்குறுதியை என்னென்ன நிறைவேற்றி இருக்கிறாங்க. இல்ல நீங்க பாலிசி லெவல் ஏதாவது உங்களுக்கு ஒரு இது இருக்கு, அதை வச்சு நீங்க விமர்சனம் செய்யுங்க. ஜாதி மதம் இதை கடந்துதான் அரசியல்வாதிகளும் சரி, அரசியல் இயக்கங்களும் சரி, மக்களும் சரி அதை கடந்துதான் சிந்திக்கணும்னு சொல்றதுனால உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் அதை சொல்றாங்க. தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் என்னன்னா இந்த ஒரு விவாதம் இருக்கட்டும், ஒரு அரசியல் இயக்கத்தை ஆதரிக்கிறதோ ஒரு அரசியல்வாதியை ஆதரிக்கிறதோ இருக்கட்டும், ஜாதி மதங்களை கடந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. நீங்க என்ன சொன்னாங்க, என்ன செய்யறாங்க, இல்ல சொன்ன வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறாங்க, இல்ல வந்து அவங்க வேற ஏதாவது தவறுகள் இருக்கா, லஞ்சலாவண்யம் இருக்கா, அந்த மாதிரி வச்சு நீங்க ஒரு அரசியல் இயக்கத்தையோ அரசியல் தலைவரோ தேர்ந்தெடுங்கிறத திருமண வீடுகளை கூட நான் பேசுறேன். நான் திருமண வீடுகள்ல சாதாரண அரசியல் இந்த வாடகை இல்லாத ஜனங்கிட்ட பேசும்போது நீங்க ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, கவுன்சிலர் இருந்தாலும் சரி, ஜாதியை பார்க்காதீங்க, மதத்தை பார்க்காதீங்க, யாரை வந்து ஊருக்கு நல்லது நடக்கும் அதை மாத்திரம் பார்த்துட்டு நீங்க உங்க வாக்குகள் செலுத்துங்க. காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. இது போன்றதான் நான் பொதுவா தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அது எந்த இயக்கத்தையும் சொல்லலாம், மதத்தை வச்சு ஜாதியை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மதுரையில் நடக்கிற அந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து கேட்கிறது, அது இதுதான் என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.